கைஸ் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஸோ அவனை தான் நம்ம இப்போ வந்து காப்பாற்ற போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போய் நம்ம ஃப்ரெண்டை எப்படியாச்சும் சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு காப்பாற்றணும் கைஸ். வாங்க போகலாம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிடலாம். அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சார் நீங்கள் எதுக்கு என் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அழகுனால உங்ககிட்ட நான் சொல்லவே முடியாது. நீயே கண்டுபிடிச்சிக்கோ. உன் ஃப்ரெண்ட் அந்த செயலில் இருக்கான், நீ போய் அவனை மட்டும் பார்த்துக்கோ. அவ்வளோதான் எங்கனால சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சார், நான் போய் பார்த்துக்கிறேன். எதுக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நானே அவன் கண்டுபிடிக்கிறேன் எதுக்குன்ட்டு. சரி, என் ஃப்ரெண்டு எந்த சைடில் இருக்கான்னு பார்ப்போம். வாங்க செல்ல கண்டுபிடிச்சி. ஏன்டா நீ செல்லில் இருக்க? அந்த விஷயத்த நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீ ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்காத. இப்போதைக்கு என்னை காப்பாற்ற மட்டும் ட்ரை பண்ணு ப்ரோ ப்ளீஸ். டோனி ஸ்டார்க் கிட்ட ஹெல்ப் கேளு, அவர் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவார். முக்கியமாக அவரோட பவரில் இருக்க அந்த ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டை மட்டும் கேளு, கன்ஃபார்மாக அவர் உனக்கு தருவார். ஸோ அதை மட்டும் இன்றைக்கி முடிச்சு என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றிடு. சரி ஓகே, நான் வந்து உனக்காக இதை பண்ணி நான் உனக்கு காப்பாற்றுறேன். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து ஏதாச்சும் நான் கேஸோடு வெளில போனால் தான் அவங்களோட ஃபுல் அட்டென்ஷன் ஏன் மேலே திரும்பும். ஸோ இங்கே ஏதாச்சும் சிம்பத்தியை நான் க்ரியேட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போனோம். ஸோ அதை தான் க்ரியேட் பண்ணுறது என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. அதை தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். வேறு வழி இல்லை, இந்த வெப்பனை கையில் எடுத்தே ஆகணும். ஒன்று ராக்கெட் லான்ச்சர் இல்லைனா ஏகே, இதை வச்சு தான் இவனுங்களை இன்றைக்கி முடிச்சு கட்ட போகிறேன். ஓகே, எங்கேயும் இதுவாகாமல். அண்ட் பை த வே கைஸ், இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த இடத்துல சரியான லேக் ஆகும். அது என்னோடய ஃபோனோட நிலமை அப்படி ரொம்ப ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஏன்னா செம்மையாக லேக் ஆகும், நீங்களே பார்க்குறீங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த போலீஸ்காரங்களை நான் இவனுங்களை இப்படி அடித்து கொண்டாதான் செத்து போகணுங்க. ஸோ என்னால் முடியல, கோஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ இங்கே எங்கேயாச்சும் பதுங்கணும், இல்லை நான் எங்கேருந்து தப்பிக்கணும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் பண்ணனா என்னால் உயிர் பழைக்க முடியாது. சரி வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் எங்கேயாச்சும் பதுங்குற இடம் மாதிரி இருக்கான்னு. இங்கே எதுவும் பதுங்குற இடம் மாதிரி இல்லை. சீக்ரெட் ரூம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குமே. அங்கே ஏதோ கேட் மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் பதுங்க போகிறோம். வாவ், சரியான இடம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இவனுங்களை ஷூட் பண்ணோன்னா பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும். டப்புன்னு ஷூட் பண்ணி முடிச்சிடலாம். இருந்தாலும் எனக்கு பிளான் போட கொஞ்சம் டைமிங் வேணும்ல. ஸோ இப்போ அதனால் நம்ம பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சாச்சு, பிரச்சனையே இல்லை. அங்கேருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு எப்படியாச்சும் போனோங்க. ஸோ பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட பேசிடுவோம். ஹலோ டோனி ஸ்டார்க், எப்படி இருக்கீங்க? ஹோ ஜாக், ஓகே நீ தான் எனக்கு கால் பண்ணியா? ஓகே, உனக்கு என்ன வேணும்? ஐ திங்க் நீ ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் தான் எனக்கு கால் பண்ணுவேன். என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ஸ்பைடர்மேன் ஷூட் இல்லை அயன்மேன் ஷூட், அதாவது என்னோடய ஷூட், இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு அனுப்பிச்சி வைக்கணுமா? அதை மட்டும் நீ கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னா நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகேவா? ஹலோ ஜாக், கேட்குதா? இவன் எப்பவுமே இப்படி தான். எஸ் டோனி ஸ்டாக், எனக்கு கேட்குது. எனக்கு அதான் வேணும் டோனி ஸ்டாக். என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வேணும், அதுக்கப்புறம் ஷூட். இது இருந்தால் தான் என் ஃப்ரெண்டை என்னால் காப்பாற்ற முடியும். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருக்கான். எதனால் மாட்டினான்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு முதல்ல அந்த ஷூட் வேணும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த ஷூட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஷூட்டை வச்சு தான் என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்ற போகிறேன். வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு ஏன் இந்த ஷூட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா, டக்குன்னு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு தப்பிச்சிருவேன். ஸோ இல்லைன்னா என் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ இந்த காரணத்தினால தான் நான் இந்த ஷூட்டை போட்டு வந்தேன். ஸோ வாங்க ஒரு ஸ்கைட் அடிப்போம். ஐயோ என்னடா எங்கேயோ போயிட்டேன். சரி பரவாயில்ல கைஸ், அது பிரச்சனை இல்லை. திருப்பி நம்ம உள்ளே ஓடி போய் சைலண்ட்டாக, இவனுங்களாம் தூங்கிட்டு இருக்கானுங்க, சைலண்ட்டாக நம்ம போயிட்டு என் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவோம். எப்படியாச்சும் இங்கேருந்து சைலண்ட்டாக மூவ் பண்ணி போனோம். இவனுங்களுக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சுன்னா கூட எழுந்துப்பானுங்க. எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இவனுங்க டாக்கிங் டாம் பொம்மை மாதிரி டக்குன்னு ஏதாவது சவுண்ட் கேட்டால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இவனுங்க டக்குன்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறவானுங்க. ஸோ நம்மளும் பிடிச்சி ஜெயிலில் தள்ளுறதுக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்டு ஜெயிலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். வாங்க நம்ம எங்கே செல்ல காணும். ஆமாம்ல, லாஸ்ட்டு செல்ல மறந்து போயிடுறேன்.
சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. டே ஸ்பைடர்மேன் ஷூட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்லே தேங்க்யூ. இப்போ நம்ம வெளில போகிறோம். வாங்க காய்ஸ். டே என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்கிற, கம்முன்னு வாடா என் பின்னாடி. ஓகேவா? ஓகே இப்போ வந்து நம்ம தப்பிச்சு போனோம். யாருக்கும் தெரியாமல் டோனி ஸ்டார் கிட்ட கார் கேட்டேன். அவரோ கார் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் வேலை. போலீஸ்கிட்ட சின்ன சவுண்டு கூட போடாமடா கண்டுபிடிச்சிட்டானுடா. ஏய் முடிச்சு விட்டாங்க. சீக்கிரமாக காரில் ஏறா எல்லாம் செத்து போய்டுவோம்டா நம்ம. ஏய் அடேய் எங்கேருந்துடா தப்பிச்சு போறீங்க? ஒன்றுங்களை சுடாம விட மாட்டேன்டா. நான் பார்த்துக்கிறேன். ஜாக் நீ இங்கேருந்து கிளம்பு. டே வாடா, பரவாயில்லடா. ஐயோ நீ ஃப்ரெண்டுடா, நான் ஒன்று விட்டு போக மாட்டேன்டா. டே வாடா, நீ இப்போ நான் சொல்கிறேன்ல, நீ இப்போ நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன். எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஐயோ இவன் வேறு கேட்க மாட்டானே. சரி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். முதல்ல வேகமாக எஸ்கேப் ஆகணுமே. ஓகே எனக்கு திருப்பியும் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றவே பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் போடா மடையா. ஐயோ அசிங்க மாற்றிட்டானே, என்னடா இது. சரி இங்கேருந்து போகலாமா? பரவாயில்ல. டேய் ஜாக் ஒழுங்கு முறையாக தான் இங்கேருந்து ஓடிடு, இல்லை நானே உனக்கு கொண்டுடுவேன். ஐயோ என்னடா இப்படி திட்டுற. சரி உன் வெஹிக்கிள் ஆல்ரெடி சரியான டேமேஜ் ஆச்சு, தயவு செஞ்சு நீ ஓடிடு. ஓகே நான் இங்கேருந்து ஓடிடுறேன். ஐயோயோ ஆமாம், எங்கள் டோனி ஸ்டாருக்கு வேறு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில. அவரோட எக்ஸ்பென்சிவான காரு முடிச்சு விட்டாங்க நம்மளை. போங்க. ஐயோயோ புகை வர ஆரம்பிச்சிச்சு. இது செட் ஆகாது. பிரேக் போட்டு இங்கேயே நிறுத்திட்டு வெப் ஷூட்டர் இருக்குல்ல, தச்சு போய்டுவோம். வேறு வழியே இல்லை. என்னடா இப்படி பண்ணி விட்டாங்க. ஐயோயோ என்னடா இது திருப்பி ஒரு பிரச்சனை. வெப் ஷூட்டரு மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து கொஞ்சம் பவர் போகுது வெப் ஷூட்டரில். ஸோ அதுக்குள்ளேயே ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் நம்ம நடராஜா சர்வீஸில் போகாமல் இருக்க முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வேகமாக போனோம், இல்லை முடிச்சு விட்ருவானுங்க நம்மளை. ஓகே கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ஓகே கைஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டோம். பிரச்சனையே இல்லை, தப்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தான் இன்னும் வரல, எங்கே போனான்னு தெரில. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டேய் சீக்கிரமாக என்னை பார்க்க வந்துடுறா இந்த இடத்துக்கு. டேய் ஜாக் நீ எங்கே போகணுன்னே எனக்கு தெரியல. நானும் ஒன்று மிஸ் பண்ணுறேன். கன்ஃபார்மாக நான் ஒன்று பார்க்க இதே இடத்துக்கு வருவேன். இந்த ட்ரெயின் எங்கே போதோ அங்கே தான் என் லைஃப் செட்டில். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.